Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம குட்டி குட்டியான கலர்ஃபுல்லான இட்லி குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இட்லி மாவு இருக்கா, 2 காய்கறி இருக்கா, டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு அசத்தலாம். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. அதில் எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே நான் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன், ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துட்டேன், அப்புறம் ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 4 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த இட்லி மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்ஸ் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம குட்டி குட்டியாக இட்லி ஊற்றி இதை வேக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்போவுமே ப்ளெயினாக இட்லி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டு தாளித்து இட்லி மாவில் ஊற்றும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட சாம்பாரோ சட்னியோ வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.